இன்றைக்கான டெய்லி வெக்காபுலரி பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி பாருங்கள், அது இருக்கட்டும். இப்போ ஏதாவது ஒரு விஷயம், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, சரி விடு அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம். இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, லெட் இட் பி, லெட் இட் பி அப்படின்னு சொல்லணும். அடுத்தது அது போகட்டும். இப்போ அதே ஒரு பிரச்சனையே இருக்குன்னா, அது போகட்டும் விடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? அதே தான், லெட் இட் கோ. லெட் இட் கோனா அது போகட்டும் விடு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், அவன் போகட்டும், அவன் போகட்டும் விட்டுரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? அவன் அப்படிங்கிறனால லெட் ஹிம் கோ, அவன் போகட்டும், லெட் ஹிம் கோ. அடுத்து நான் விளக்குறேன். இப்போ ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்கணும் அப்படின்னா, இருங்க நான் வெயிட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த இதை எப்படி சொல்லலாம்? அந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? லெட் மீ எக்ஸ்பிளைன், let me explain. ஓகே, அடுத்தது அவனே அதை செய்யட்டும். அவனே அந்த ஒரு வேலையை கொடுத்து அவனே அதை செய்யட்டும் அப்படின்னா, இப்போ இதே சென்டென்ஸ் மாதிரி தான், let him go மாதிரி அவனே அந்த விஷயத்தை ஒரு விஷயத்தை இல்லை ஹோம்ஒர்க்கை ஏதோ ஒன்று சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவனே அதை செய்யட்டும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர், ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல். See you in the next video.